ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சிமிர்னா ஜெபக்குழு ஊழியங்கள் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். கர்த்தரின் சத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அன்பானவர்களே, பல நேரங்களிலே நம்முடைய சரீர குறைவுகளை எண்ணி நாம் வருத்தப்படுகிறோம். நாம் சந்திக்கிற கடந்து போகிற நோயின் பாதைகளை குறித்து மிகவும் வருத்தம் அடைகிறோம். யாருடைய நோயை பற்றி கேள்விப்பட்டால் மிகவும் கலங்கி போகிறோம். சுகவீனமானவர்கள், குறிப்பாக பெரிய வியாதிகளுக்கு மருத்துவமனையில் இருப்போரை பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய மனம் கலங்குகிறது. ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த வருத்தம், இப்படி நிறைய யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் கடந்து வருகிற இந்த வாழ்க்கை பயணத்திலே வலிகளும் வேதனைகளும் நம்மை எவ்வளவாய் கீழே இழுத்து தள்ளுகிறது, அல்லது அது ஆண்டவரை விட்டு எவ்வளவு பின்மாற்றம் அடைய செய்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். ஆனால் வேதாகமத்திலே ஒருவர் இப்படி சொல்லுகிறார், எனக்குள்ளே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது நீங்கினால் நீங்கும்படி செய்யும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். பவுல் அப்போஸ்தலனை பற்றி சொல்கிறேன். நாம் யாவரும் அறிந்த ஒன்று, ஏதோ ஒரு பலவீனத்தினாலே அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதனோடே அவர் வாழ பழகி இருக்கிறார். ஆனாலும் அது என்னுடைய ஊழியத்தையோ, என்னுடைய மிஷனரி பயணத்தையோ, என்னுடைய அபிஷேகத்தையோ எந்த விதத்திலும் தடை செய்யாது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உண்மைதானே? பவுலுடைய வாழ்க்கையும் அழைப்பும் எவ்வளவு பெரிய ஒன்று. அவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இன்னும் ஏராளம் ஏராளம். அவருடைய அந்த லெட்டர்ஸ், எபிசில்ஸ் எவ்வளவு பயங்கரமான பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. பவுலுக்கு இந்த பலவீனத்தின் ஊடேயும் செயல்படுகிற கிருபையை ஆண்டவரே கொடுத்தார். பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய பலவீனத்திலும் ஆண்டவருடைய கிருபை தான் நம்மை தாங்குகிறது. ஒருவேளை அவருடைய கிருபை நம்மை தாங்கி இருக்காவிட்டால் நாம் என்றோ நம்முடைய காரியங்களை முடித்திருந்திருப்போம். இங்கும் கூட ஒரு பிரபலமான ஒரு பெண்ணை குறித்து ஒரு சில தகவல்களை சொல்ல நான் விரும்புகிறேன். ஃபேனி கிராஸ்பி என்ற ஒரு பெண். அவர் அமெரிக்க மிஷனரியாக கருதப்படுகிறார். அவர் நிறைய பாடல்களை எழுதினார், நிறைய அவர் கம்போஸ் பண்ணினார், இசை கோர்வையை செய்தார். அது மாத்திரமல்ல, ஒரு போலி மருத்துவராலே தன்னுடைய பார்வையை இழந்தவர் அவர். நியாயமான காரணம் அல்ல, அநியாயமாய் தன்னுடைய பார்வையை இழந்து பார்வை இல்லாதவராகவே 90 வயதிற்கு மேலே தன்னுடைய வாழ்க்கையை கடந்த பெண்மணி அவர். தகப்பனார் இறந்து போகிறார். தாய் அந்த குடும்பத்தை பராமரிக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய பாட்டி இந்த உலகத்தின் காரியங்களை அவருக்கு கற்றுத்தருகிறார். மேகங்கள் கூட்டமாய் இருக்கிறது, இயற்கை இப்படி இருக்கிறது, வானம் இப்படி இருக்கிறது விஸ்தாரமாய் என்றெல்லாம் இயற்கையின் அழகை அவருக்கு வர்ணித்து காட்டியவராக இருக்கிறார். இவருக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு வெளிச்சமாக அவருடைய பாட்டி இருந்தார். நியூயார்க் நகரத்திற்கு போகிறார், ஒரு பள்ளியிலே சேருகிறார். 12 ஆண்டுகள் அவர் ஒரு மாணவியாக அங்கு கற்றுக்கொள்கிறார். அது மாத்திரமல்ல, அதிலே 23 ஆண்டுகள் பார்வையற்றோருக்கான ஆசிரியராக அவர் பணி செய்கிறார். சொல்லுவதுண்டு, என்னை பார்த்து தயவு செய்து யாரும் பரிதாபப்பட வேண்டாம், உங்களை விடவே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆம், எது அந்த பெண்மணியை மகிழ்ச்சியடைய வைத்தது? அவர் ஆண்டவரை அறிந்து கொண்டார். கிட்டத்தட்ட 8000 பாடல்களுக்கு மேல் அவர் எழுதினாராம். ஹிம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஞான பாடல்கள், என்று பாமாலைகள் என்று பாரம்பரிய திருச்சபைகளிலே பாடுகிறோமே, அது போன்ற பாடல்கள் கிட்டத்தட்ட 8000 பாடல்களுக்கு மேல் அவர் பாடினாராம். பார்வையற்ற ஒரு பெண் எப்படியாக அவர் உணர்ந்து கொண்டார்? ஆண்டவருடைய அன்பை அவரால் பார்க்க முடிந்தது. அவருடைய தரிசன கண்கள் வாயிலாக அந்த ஆண்டவரை எண்ணி எண்ணி வியந்து வியந்து அவர் பாடிக்கொண்டே இருந்தார். நிறைய பாடல்கள், பிரபலமான பாடல்கள், நாம் இன்றும் ஆராதனைகளிலே பாடுகிற நிறைய பாடல்கள் அவர் எழுதியவை. இந்த பெண்மணிக்கு ஆண்டவர் எப்படி இந்த ஒரு தைரியத்தையும் ஒரு பலனையும் கொடுத்தார்? இதற்கு ஆதாரமான வசனம் தான் 2 கொரிந்தியர் 12:9 மற்றும் 10 வசனங்கள். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் சொன்ன முன்னாடியே தன்னுடைய பலவீனத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட அவர் பேசுகிறாரு. பேசிட்டு ஆண்டவர் தந்த பதிலை இங்கே சொல்கிறார். பரவாயில்லப்பா, amidst your weakness, உன்னுடைய பலவீனத்தின் மத்தியிலே என் கிருபை உன்னை தாங்கும் என்று ஆண்டவர் சொன்னார் என்று இங்கு சொல்கிறார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி
என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். என்னுடைய வியாதி, என்னுடைய பலவீனம், என்னுடைய ஊனம், இதை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். எப்படி இது முடிகிறது? ஒருவர் இப்படியாக சொல்லுகிறார். ஊனமுற்ற ஒருவரை பார்க்கும் வரைக்கும் ஒரு குட்டி பையன் அழுதுகிட்டே எனக்கு புது செருப்பு வாங்கி கொடுங்க கேட்டுக்கிட்டே இருந்தானா. அந்த ஊனமுற்றவரை பார்த்தப்பே அவன் அழுவதை நிறுத்தி கொண்டானா. ஏன்? அவருக்கு கால்களே இல்லை. நான் ஏன் செருப்புக்காக இவ்வளவு அழுகணும்? ஒருவேளை என்னுடைய வியாதி, என்னுடைய பலவீனம் என்னை புலம்பவும் அழுகவும் வைத்து என்னை நம்பிக்கையற்றவர்களாக வாழ வைத்து கொண்டிருக்கிறதா? எவ்வளோ காலம் இந்த வியாதியோட போராடுவேன்? எவ்வளோ காலம் இந்த பிரச்சனையோடு இருப்பேன்? நம்பிக்கையற்ற நிலையிலே நீங்கள் இருக்கலாம். மனம் தளர வேண்டாம். இங்கு பவுல் சொல்லுகிற ஒரு வெற்றியின் செய்தி, நான் எனக்கு கிடைத்திருக்கிற அல்லது நான் தாண்டி வருகிற இந்த பாதையை குறித்து அவர் சொல்றார். என் பலவீனங்களை குறித்து, அபவுட் மை வீக்னஸ். எதனால? நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஐ வில் போஸ்ட். நான் மேன்மை பாராட்டுவேன். நான் அதை பெருமையா நினைக்கிறேன். ஏன்? அதற்கு முன்பாக பாருங்க, கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. உங்கள் பலவீனத்தை குறித்து முறுமுறுத்து கொண்டு, கசந்து கொண்டு, சோர்ந்து போயிருப்பீர்களானால் ஆண்டவர் வல்லமையாய் உங்களில் கிரியை செய்ய முடியாது. இங்க பவுல் சொல்லுகிறார், அவருடைய வல்லமை என் மேல் தங்கும்படி. அவருடைய வல்லமை என் மேல் இறங்கணும்னா நான் இருக்கிறவைகளை, எனக்கு கிடைத்திருக்கிறவைகளை குறித்து நான் மேன்மை பாரு. நான் ஒரு நாள் இதை பற்றி வெட்கப்படலை, ஒரு நாள் ஆண்டவரை முறுமுறுக்கலை, நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதே தான் அந்த ஃபேனி கிராஸ்பி சொன்னாங்க. என்னை பற்றி யாரும் பரிதாபப்படாதீங்க ப்ளீஸ், நான் உங்களை விடவே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஏன்? என் ஆண்டவரை நான் கண்டு கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்த வசனம், 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். நான் பிசிக்கலாக வீக் தான், ஆனால் நான் பலமுள்ளவன் என்று சொல்லுகிறார். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வருகிற பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். 5 வித்தியாசமான காரியங்களை அவர் சொல்லுகிறார். நான் வீக் தான், பரவாயில்ல, ஆனால் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு வருகிற எல்லா பலவீனங்களையும், எல்லா நெருக்கங்களையும், எல்லா இடுக்கண்களையும் நான் தாங்கிக் கொள்ள அல்லது அதை ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். நமக்கு தெரியும் பவுலோட மிஷனரி ஜேர்னியில் அவர் அனுபவித்த கஷ்டங்கள் என்னென்னு நமக்கு தெரியும். நான் இவ்வளவாய் அடிக்கப்பட்டேன், இத்தனை தரம் கப்பல் சேதம் வந்தது, அது வந்தது, நிறைய எழுதுறாரு. பசி, நிர்வாணம், பயங்கர கஷ்டப்பட்டிருக்காரு. சிறைச்சாலை அனுபவங்கள்ல எழுதியிருக்காரு. பெரும்பாலான கடிதங்கள் அவர் சிறையிலிருந்து எழுதுறது தான். அந்த காலத்து சிறை இப்போ மாதிரி நவீனமா வசதிகளோட அதெல்லாம் இருக்காது. கடினமான நாட்கள். அவர் சொல்றார், எல்லாவற்றை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன், அவைகளை பிரியப்படுகிறேன், கிறிஸ்துவின் நிமித்தம் அவைகள் எனக்கு வருகிறது. இந்த ஃபேனி கிராஸ்பி சொன்னாங்க, நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். அதே நம்பிக்கை தான் பவுல் சொன்ன வார்த்தையை தான் அவங்களும் சொன்னாங்க. இன்று நமக்கு இருக்கிற சின்ன சின்ன குறைகளை பெரிதுபடுத்தி யோசிக்கிறோமா? என்னாச்சு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படியே இருக்கு, என்னால் ஏன் முடியல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி? முறுமுறுக்க வேண்டாம், கசந்து கொள்ள வேண்டாம். நாம் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்ற விசுவாச அறிக்கையை பவுலை போல, ஃபேனி கிராஸ்பியை போல செய்வோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என் கிருபை பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய பலன் நம்மை தாங்குகிறது. அதனால் நாம் சந்திக்கிற எல்லா சோர்வுகளிலிருந்தும், பலவீனங்களிலிருந்தும் நாம் அவைகளை மேன்மை பாராட்ட பழகிக்கொள்வோம். பரவாயில்ல, அதனால என்ன? உடல் ஊனமா? பரவாயில்ல. இந்த வியாதிய? பரவாயில்ல. ஆண்டவர் அதை தாண்டி வர எனக்கு பலன் தருவார். அதன் ஊடேயும் அவரை மகிமைப்படுத்தும் போது அவருடைய வல்லமை நம்மேல் இறங்கி வருவதை பார்க்கிறோம். 8000 பாடல்களை எப்படி அந்த பெண்ணால் எழுத முடிந்தது? 90 வயதிற்கு மேல் வரை அவர் வாழ்ந்தார். இவர் பாடிய பாடலை இவர் அந்த விடுதியில் இருந்த விடுதி காப்பாளர், கண்காணிப்பாளர் காப்பி எடுத்து கொடுத்திருக்கிறார். இவங்க சொல்ல சொல்ல எழுதி
அவர்தான் பின்னாளில் ஜனாதிபதியாக வந்தாராம். இப்படி அந்த நாடாளுமன்றத்தை பார்க்க போகிறார். அங்கு பார்வையற்ற ஒரு பார்வையாளராக போகிறார். இப்படி பல உயர்வுகள் அவருக்கு வந்தது. ஆனால் எல்லாவற்றிலிருந்து அவர் சொல்றது என்ன? நான் கிறிஸ்துவில் களி கூறுகிறேன், அவருக்காக நான் பாடிக்கொண்டே இருப்பேன், எழுதி கொண்டே இருப்பேன். நீங்களும் நானும் இருக்கிற சிறிய குறைகளை, சிறிய வியாதிகளை, சிறிய பலவீனங்களை, சிறிய ஊனங்களை வைத்துக்கொண்டு முறுமுறுத்து கசந்து அவரை எவ்வளவாய் துக்கப்படுத்தி இருக்கிறோம். இன்று பவுலுக்கும் அந்த ஃபேனி கிராஸ்பிக்கும் இருந்த அந்த துணிச்சலும் தைரியமும் நம்மிடம் வர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? இந்த உலகம் பல விதங்களிலே நம்மை துன்பப்படுத்தலாம். எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? உங்களுடைய ஊனம், உங்களுடைய வலி, உங்களுடைய வேதனைகள் உங்களை பின்னால் இழுத்து கொண்டு போகலாம். நீங்கள் முன்னேறி வாருங்கள். எல்லாவற்றையும் சகித்து கொள்வேன், எல்லாவற்றிலும் நான் மேன்மை பாராட்டுவேன், அவருடைய வல்லமை என்மேல் விளங்க போகிறது என்று விசுவாச அறிக்கைகளை செய்வோம். தைரியத்தோடு எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்கொள்வோம். மறுபடி இந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமையின் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய், வெறுமனை மேன்மை பாராட்டுதல் அல்ல, மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். இந்த வார்த்தையை ஒரு கீவேர்டா, ஒரு கேப்ஷனா, ஒரு ஸ்லோகன் போல நாம் பற்றி கொள்வோம். பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருந்தேன். ஏன்? அவர் எனக்குள் இருக்கிறார், அவர் எனக்குள் வெளிப்படுகிறார், என் மூலமாக அவர் கிரியை செய்ய போகிறார். நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன், பலமுள்ளவளாய் இருக்கிறேன் என்று நாம் விசுவாச அறிக்கைகளை செய்வோம். உங்களுடைய வியாதி, வேதனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தர் அதன் வழியே நம்மை வெற்றிகரமாய் நடந்து போக, கடந்து போக உதவி செய்வார். அவருடைய வல்லமை நம்மேல் விளங்கும். ஜெபிப்போமா? கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வல்லமை உள்ளவராய் எங்கள் மூலமாக கிரியை செய்கிறவர். இந்த ஃபேனி கிராஸ்பியை போல உம்மை பற்றி கொண்டதினாலே, அறிந்து கொண்டதினாலே, அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக நீ தந்த தாளந்துகளை வெளிப்படுத்த உதவி செய்தீர். பவுல் சொன்னது போல அவருடைய குறைவுகளிலே உம்முடைய கிருபை அவரை தாங்கினதற்காக நன்றி. உம்முடைய வல்லமை வெளிப்படும்படி அவர் அதை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார். ஆனால் நாங்கள் பல முறை எங்களுடைய வியாதியை குறித்து, வலிகளை குறித்து, எங்களுடைய பலவீனங்களை குறித்து முறுமுறுத்து கசந்து உம்மை மறுதலித்திருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு கடந்து வர நீர் எங்களுக்கு பலன் தருவீர் என்ற நம்பிக்கையோடு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வலி, வேதனைகள், வியாதிகளிலிருந்து விடுதலையை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் ஊடே உம்முடைய மகிமையை அவர்கள் பார்க்க உதவி செய்யும். அதன் ஊடே உம்முடைய வல்லமையை அவர்கள் கண்டுகொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.